ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். சீசன் 1 and 2 பார்க்காதவங்க அண்ட் ஆல்ரெடியே பார்த்து முடிச்சிருந்தாலுமே கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர திரும்ப போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோட் 1. சீசன் 2 எண்டிங்ல இந்த மோன் சிரிக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த டோலா அப்படிங்கிற இன்னொரு வேர்ல்ட காமிக்கிறாங்க. அங்க சில ஹியூமன்ஸ்லாம் வந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. எவாஞ்சலிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த பர்சனும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இதுல ஆமையா ஏன் அப்படி கதறான்னு காமிக்கல. ஆமா ஏன் நீ அப்படின்னு சேரன் வரவ மோடிட்டு நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு போறா. மத்தவங்க கூட மீட்டிங் இருக்குல்ல நீவா அப்படின்னு சொல்லி அவ கோப்படுறா. இந்த எம்பையர் அதோட உண்மையான ஃபார்முக்கு கைடு நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு வா சொல்றா. மட்டராசும் நார்மலா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் இயர் 198 மக்கள் எல்லாம் நார்மலா இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய கம்பெனி 8 நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க அதே டயத்தில் கேப்டன் ஓபி வந்துட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல யார்கிட்டயோ ரிப்போர்ட் பண்றதை காமிக்கிறாங்க. சீசன் 2 கதையில நடந்த எல்லாத்தையும் அவ ரிப்போர்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்க சைனாக்கு போனது அங்க பைஸ் அப்படிங்கிற சொல்லி நம்பர் சீக்ரெட் எல்லாம் கண்டுபிடிச்சது. அங்கேயே ஒரு அமட்டராசு இருந்திருக்கு. அதுக்குள்ள ஒரு பர்சன் தான் இருந்து அதை ஃபயர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஜ்மே இண்டஸ்ட்ரி தான் அந்த அமட்டராசுவா கெட்டினாங்கிறதுனால ஹாஜ்மே இண்டஸ்ட்ரி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல அந்த ஒயிட் லேடுக்கும் அந்த ஹாஜ்மே இண்டஸ்ட்ரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஃபயர் ஃபோர்ஸ் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் கம்பெனில உள்ள அந்த ரெக்கா ஹோஷிமியா கிரியேட் பண்ண நாட்டகுங்கிற பையன் வந்துட்டு டோலா பஸ்ட் அவேக்னிங் பண்ணிருக்கான். இப்படின்னு கேப்டன் ஓபி பக்கம் ஒரு பக்கம் ரிப்போர்ட் நடந்துட்டு இருக்கு. இங்க டாமக்கியும் மாக்கியுமே ஃபைட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா ஆத்தரோ ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர் ஐரிஸ் கையில ஏதோ ஒரு பட்டனை வச்சுட்டு ஆடிட்டு நின்னுட்டு இருக்கா. நெதர்ல அந்த ஒயிட் கிளார் தான் ஹியூமன்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஆர்மியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சீசன் 2 வந்துட்டு மொத்த அண்டர் கிரவுண்டையே வெடிக்க வச்சு டோக்கியோவே டெஸ்ட்ராய் பண்ண பார்த்திருப்பாங்க. மாக்கி தான் அதில் ஹெல்ப் பண்ணியிருப்பா. இப்படியே கம்பெனியை நிறைய விஷயங்களை பண்ணி எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி ரிப்போர்ட்டை முடிக்கிறான். பார்த்தா இது எல்லாத்தையுமே ஃபயர் ஃபோர்ஸ் கம்பெனியோட சீஃப் கிட்ட தான் வந்து கேப்டன் ஓபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். கம்பெனி 7 ஆசகுசாவோ ஹாஜ்மே ரெண்டுமே உங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. என் பேரு இப்போ நம்ம ஃபயர் ஃபோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஹியூமன் கம்பஷன் எதனால ஆரம்பிச்சதுன்னு நம்மளால கண்டுபிடிச்சு இதை மொத்தமா ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு இன்னும் பல நாட்கள் இருக்கு சார் அப்படின்னு ஓபி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா எம்பையரோட மிலிட்டரி ஃபோர்ஸ் டக்குன்னு உள்ள வந்து ஓபியை அரெஸ்ட் பண்றாங்க. அவன் என்ன தப்பு பண்ண அவன் மேல இருந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் சொல்லவும் சார் கண்டிப்பா இது ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், நான் ஈஸியா வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒயிட் லேட் அங்க வந்து நிக்கிறாங்க. கேப்டன் ஓபியா ஒயிட் லேட் தான் மிலிட்டரியை வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. ட்ரைனிங் முடிஞ்சது. மாக்கிய வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ண சொன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்டாப் பண்ணுங்கடான்னு மாக்கிய சொல்லியோ ரெண்டு பேரும் அவளை மதிக்கிறதாவே தெரியல. ரைஸ் வெல்கம் கொடுத்த பட்டனை யூஸ் பண்ணிருங்கன்னு சொல்லவும் சரி அவளை அதை அமுக்குறா. பார்த்தா ராக்கெட் பொம்மைங்க வந்து அவங்கள அட்டாக் பண்ணிருது. ட்ரைனிங் எடுத்த அப்புறம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டா டாமிக்கி அப்படின்னு மாக்கி வந்து பாராட்டுறா. நெதர்ல ஒன்னு அட்டாக் பண்ண அந்த ஸ்ட்ராங்கான பர்சனை நீ தனியாலாம் டிஃபீட் பண்ணியாமே அவங்க கேட்டால அவனே தன்னை டிஃபீட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லவும் அதுவும் ஒரு ஸ்கில் தானே அப்படின்னு மாக்கி சொல்றா. நம்ம ஹீரோவா ஆத்தரா அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து அவேக்னிங் பண்ணிட்டாங்க. சாவோட தருவாயில இருக்கும்போது ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த் அவேக்னிங் ஆத்தர் முட்டாளாச்சை எப்படி பண்ணான்னு கேட்டா நான் கேமோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்னோட மொத்த டேட்டாவோ எரேஸ் ஆகிற மாதிரி கற்பனை பண்ண அப்படின்னு ஆத்தர் காமெடி பண்றேன். இப்போ வைஸ் கேப்டனுக்கு கால் வருது. எமர்ஜென்சி அலாரம் அடிக்கவோ எல்லாரும் இப்போ ஒரே இடத்துல கேதர் ஆகுறாங்க. எம்பையரோட ஹெட் ராஃபல்ஸ் 3 தான் காமிக்கிறாங்க. கிரேட் கேட்டக்லிசம்க்கு அப்புறமா ஹியூமன் கம்பஷன் அப்ப நடக்கும். மக்கள் பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது மாறுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ராஃபல்ஸ் நினைக்கிறான். அந்த ராஃபல்ஸ் 3 கூப்பிட்டு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கம்பெனி 1 பர்ன்ஸாம் ஆளுங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. இதனால் வரைக்கும் எம்பையரும் மற்ற கம்பெனிஸ் எல்லாரும் ஒத்துமையா செயல்பட்டது இல்ல. பட் இப்ப எல்லாரையும் இணைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ராஃபல்ஸ் 3 சொல்றான். பின்னாடி பார்த்தா அந்த ஒயிட் லாடோட மெம்பர்ஸ் வந்து நிக்கிறாங்க. டோலா பர்ஸ்ட் அவங்க பொசஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்க தான் உண்மையான காட் பிலீவர்ஸ் அப்படின்னு ராஃபல்ஸ் 3 சொன்னா இல்ல அவங்க எல்லாம் எதிரிங்க, என்ன தைரியம் தான் இந்த இடத்துல கால் வைப்பீங்கன்னு பர்ன்ஸ் டென்ஷன் ஆகுறான். புனிதமான இடத்துல கால் வைக்க அவங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லன்னு பர்ன்ஸ் ஃபைட்டுக்கு ரெடி ஆகும். அமையா அவளோட அந்த மைண்ட் வேவ் லென்த்தை யூஸ் பண்ணி புனிதமான இடத்துல நாங்க ஃபைட் பண்ண வரல, பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே எங்க பக்கம் இருக்கிற நியாயம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும் பர்ன்ஸும் சரின்னு கொஞ்சம் அமைதியாகிறான். பர்ன்ஸோட மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி அவனுக்கு தகுந்தபடியா அப்படியே அவ கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறா. நீ ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிருப்ப உன்னோட ஒரு ரைட் கையை லாஸ் பண்ணி தான் கிரேட்டர் பவரை ஆல்ரெடி பாத்திருக்கேன். பர்ன்ஸ்ட கேட்கவும் நீங்களும் நாங்களும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி கரீம் டென்ஷனானா உன்னோட ஃப்ரெண்டு ரெக்கானால தானே நீ இந்த மாதிரி பேசுற, எவாஞ்சலிசமோட பாத்த விட்டு தவறி போயிட்டான், அதான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வா சொல்லவும் உங்க ஆளுங்க தானே அவனை கொலை பண்ணீங்கன்னு கேட்டா கிரேட்டர் கோலுக்காக சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு வா சொல்றா. அப்படியே ஹாமியா பேசும்போது அவங்களோட மைண்ட் எல்லாம் ரீட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரியே பேசுறா. கிரேட் கேட்டக்லிசம் அவங்களோட ஃபைனல் கோல் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் கடவுள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ட்ரையல் தான் இது. கேப்டன் பர்ன்ஸ் உங்களோட ஒரு கண்ணை நீங்க இழக்கும் போது கடவுளை நீங்க பாத்திருப்பீங்கல்ல, வேர்ல்டோட உண்மையான நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேன்னு கேட்கவும் உங்களோட உண்மையான அப்ஜெக்டிவ் தான் என்னன்னு பர்ன்ஸ் கேட்டு வேர்ல்ட சன்னா மாத்தணும் அப்படின்னு ஹாமியா சொல்ல போய் வேணா மொட்டாலா அந்த மொத்த பிளானட்டையும் எரிக்கணும்ல வா
சொல்றா அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. உன்னோட ஃபெய்த்தை நீ காமி லியோனார்ட் பான். நீ உண்மையிலேயே ஒரு பிரீஸ்ட்னா கடவுள் உனக்கு கொடுக்குற அந்த ட்ரையலை நீ பாஸ் பண்ணணும். ஹியூமன் நாலேஜ்க்கு அப்பாற்பட்ட அந்த விஷயம் அவங்க சொல்றதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு ஹாமையா சொல்லவும் பான்ஸ் வந்துட்டு இவளை ஏதோ கடவுளை பாக்குற மாதிரி பார்த்து அப்படியே கடவுள் முன்னாடி மண்டி போடுற மாதிரி நிக்கிறான். ஹாமையா பான்ஸோட மைண்டை ரீட் பண்ணியே கரெக்டா அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டா. நீங்க கேப்டனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்டா ஒயிட் கிளாட் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, ஆர்மியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்ல ஒயிட் கிளாடும் ஆர்மியும் ஏன் ஒன்னா இருக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒயிட் கிளாட் அவங்க கூட இருக்காங்கன்னா கண்டிப்பா ஷீன்ரோட டோலா பஸ்டுக்காக தான் கேப்டன் ஓபியை கடத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த ஷீன்ரோ பையில கொடுத்துட்டு கேப்டனை கொண்டு வருவோம்னு ஆத்தர் சொல்றா. கம்பெனி எயிட் இந்த மாதிரி ஆலாய்ஸா மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வர மாட்டோம் அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துல என்ன போட்டு தரலான்னு பாத்தியடா நம்ம ஹீரோ கேட்கறேன். நான் போய் கேப்டனை ரெஸ்கியூ பண்ண போறேன், என்ன துரோகின்னு அறிவிச்சிருவாங்க, கம்பெனி கேப்டனோட வைஸ் கேப்டனா இனி நான் இருக்க போறது கிடையாது அப்படின்னு நம்ம கிளம்புனா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் தான், ஏன்னா நான் ஒரு நைட் ஆர்டர் ஏதோ நானும் கூட வரேன்னு ஆத்தர் சொல்றா. இப்ப எல்லாரும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாக்கி உங்க அப்பாவும் அண்ணனும் அப்படின்னு சொன்னான். இல்ல நானும் கூட வரேன், ஏன்னா நானும் கம்பெனி சோல்ஜர்னு வா சொல்றா. நமக்கு நீ கம்பெனி ஒன்னு சேர்ந்த ஆளு எங்க கூட வரணும்னே கிடையாதுன்னு சொன்னா. இல்ல சார் நானும் உங்க கூட வருவேன் சார், எல்லாரும் போகும்போது நான் மட்டும் வரலன்னா நல்லா இருக்காது, அதனாலதான் நானும் வரேன்னு வா சொல்றா. எல்லாரும் போய் கேப்டனை ரெஸ்கியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பட் மத்த கம்பெனிஸ்ல அவங்க எதிரியா மாறிடுவாங்க அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் விக்டர் சொல்லவும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு வைஸ் கேப்டன் கேட்டா இந்த ஹியூமன் கமிஷன் எதனால நடக்கு இந்த சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் நான் அவங்க கூட வந்தேன். நீங்க உலகத்தை எதிர்த்து ரெபல்ஸா மாறீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் எதிரி இந்த டோக்கியோ எம்பையர் அப்படின்னு விக்டர் சொல்றான். கேப்டன் பான்ஸையும் ஹாமியாவும் தான் காமிக்கிறாங்க. நீ மட்டும் ஒழுங்கா என் பக்கம் வரலன்னா நான் உன்னை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஹாமியா சொல்றான். அடுத்த பில்லரான ஷீன்ரோவை ஓபியை வச்சு நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான போட்டிருக்காங்க. கேப்டன் ஓபி தான் இத்தனை நாள் ஷீன்ரோவை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான், அவனுக்கு ப்ராப்பர் ரிவார்டை கொடுக்கணும்னு ஹாமியா சொல்லுவான். கடவுள்கிட்டயே திரும்ப போகக்கூடிய அந்த ஃபிளேம்ஸ் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பான்ஸ் சொல்றான். ஓபி உடம்புக்குள்ள இன்செக்ட் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பான்ஸ் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எப்படியோ கேப்டன் ஓபியை கடத்தினா ஷீன்ரோ காப்பாத்த வருவான். ஃபோர்த் பில்லரான நம்ம ஹீரோவா பிடிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிளானியே போட்டிருக்காங்க. அண்ட் கேப்டன் ஓபியோட உடம்புக்குள்ள அந்த ஃபயர் பூச்சியை உள்ள விட்டு ஒன்னு கேப்டன் ஓபி ஏதாச்சும் ஃபயர் பவரை அவேக்னிங் பண்ணுவான், இல்லைன்னா எரிஞ்சு இறந்து போயிருவான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.